ஹாய்! இந்த வீடியோல நம்ம வேல்யூ செயின் அனாலிசிஸ் பத்தி பார்ப்போம். போன வீடியோல ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மென்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்ப நெக்ஸ்ட் டாபிக் வந்து அண்டர்நீத் பில்லர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மென்ட். இதுல வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் இன் திஸ் வீடியோ டிஸ்கஸ் அபவுட் வேல்யூ செயின் அனாலிசிஸ் and I'll give you an example along with the value chain analysis of Apple company. So that will give you a clear understanding. நம்ம ஃபர்தரா அடுத்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனிங் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ் ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். Now, strategic cost management is the managerial use of cost information. So, இந்த cost information நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? Strategy formulation, communicating the strategy, implementing the strategy, and controlling the strategy. இது வந்து one or more stagesல will be using this cost information. And with regards to value chain analysis, it is a very important that we have to understand the whole value chain. ஒரு கம்பெனியோட வேல்யூ செயின் we have to understand so that அதை வச்சு தான் we can find an optimal strategic position என்ன நம்ம பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத we can do it only based on understanding the value chain. Now coming to the value chain analysis. So value chain analysis was given by Michael Porter, and this value chain analysis is very vital எதுக்குன்னா to gain a competitive advantage. மற்ற கம்பெனியோட if you are able to do something better, அதனால if you are able to get cost advantage, either like cost reduction இருக்கலாம், இல்லாட்டி if we are able to differentiate our product, then that is the competitive advantage. Now, the value chain is the subsequential chain of activities that leads to the delivery of final product to the customer. It also depicts how value accumulates for the customer. So, value chain na enna அப்படின்னா right, it's a chain of activities right from you start sourcing raw materials for building that product to the last, how we are going to deliver that final product to the customer. In the full in the set of activities that one we'll call it as value chain. So right from sourcing the raw materials for the product to delivering it to the customer, இது எல்லாமே தான் வேல்யூ செயின். அண்ட் இந்த ப்ராசஸ்ல இந்த செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம் கஸ்டமருக்கு அப்படிங்கிறது தான் இட்ஸ் த கீ. நவ் இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறது எல்லாமே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். இது என்னெல்லாம் அப்படின்னா இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆப்பரேஷன்ஸ், அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இதை ஏன் பிரைமரி ஆக்டிவிட்டி சொல்கிறோம் அப்படின்னா தேர் டைரக்ட்லி இன்வால்வ் இன் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ ப்ராடக்ட். டைரக்டாக இன்வால்வ் ஆகிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ தெர் ஆர் certain activities which helps assist these primary activities. இந்த பிரைமரி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா தெர் ஆர் சர்டன் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம் வி கால் இட் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ். அது என்னலாம் அப்படின்னா ஒரு ஃபர்மோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஓகே, இது என்னலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நான் வந்து ஆப்பிள் கம்பெனியோட நான் கார்லேட் பண்ணி சொல்கிறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் கார்லேட் பண்ணி சொல்கிறேன். நவ் ஃபர்ஸ்ட் ஒன் பிரைமரி ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸில் வந்து எல்லாமே ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், லைக் எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், அந்த ரா மெட்டீரியல்ஸை எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இதோட இது எல்லாமே பார்த்துக்கிற ஆக்டிவிட்டீஸ் கம்ஸ் அண்டர் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், most Indian sugar mills, they operating in the states of Uttar Pradesh, Maharashtra, Karnataka. அவங்க எல்லாமே வந்து இந்த சுகர் மில்ஸ் எல்லாமே வந்து பக்கத்திலே இருக்குமா. ஸோ தட் டைரக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அவங்க சோர்ஸ் பண்ணுறதுக்கு இட் வுட் பி மச் மோர் ஈஸியர். அண்ட் அதனால என்ன ஆகுது, லோ காஸ்ட் ஆன் இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். உள்ளுக்குள்ள இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள வர காஸ்ட் கம்மியாகுது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து சுகர் மில்ஸ் எல்லாமே பக்கத்துல ஃபார்மர்ஸ் இது பக்கத்திலே இருக்குமா. நவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்பிள் கம்பெனி, இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் அ குளோபல்
supply chain management, and they have an extensive network of suppliers. So Apple company என்ன பண்ணுவாங்களா, they generally they make sure அவங்க supplies எல்லாம் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட்டா அட்ஹேர் ஆகுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. அண்ட் நம்பர் 2, அன்இன்டரப்டடா சப்ளை வருதா அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. ஸோ தட் ஜென்ரலி டோன்ட் டிபெண்ட் ஆன் அ சிங்கிள் வெண்டார். ஸோ தே ஹேவ் மல்டிபிள் வெண்டார்ஸ் சப்ளை அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்றதுக்கு. அதே மாதிரி தே ஹேவ் அ லாங் டெர்ம் கான்ட்ராக்ட். ஒரு லாங் டெர்ம் கான்ட்ராக்ட் வந்து தே சைன் அப் வித் தேர் ஆல் தேர் சப்ளையர்ஸ். அதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்பிள் கம்பெனி. And secondly, operations. So operations includes the transformation of raw materials into finished goods and services. அதுதான் வந்து operations. Okay, one more example I forgot to mention is for inbound logistics. Similarly, Tanjavur Tiruchi belt எடுத்தா, you can find so many rice mills அங்க இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் தஞ்சாவூர் திருச்சி பெல்ட்ல யூ ஹேவ் so many paddy fields. ஸோ இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து கம்மி, காஸ்ட் இஸ் வெரி லெஸ். ஸோ அதனால ரைஸ் மில்ஸும் அங்கே பக்கத்திலே லொக்கேட் ஆகி இருக்கும் நிறையா. ஓகே, நவ் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் தே இங்கே தான் வந்து யூ கன்வெர்ட் ரா மெட்டீரியலை வந்து ஒரு ஃபினிஷ் குட்ஸாவோ இல்லாட்டி சர்வீஸாவோ கன்வெர்ட் ஆகுறது இந்த ஆப்ரேஷன்ஸ் தான். இங்கே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் கம்பெனிஸ் தே மேக் டெசிஷன். அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எதை நம்ம செய்யணுமா இல்லாட்டினா அதை அவுட் சோர்ஸ் பண்ணிடலாமா, வேற தேர்ட் பார்ட்டி மூலமா பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டெசிஷன் வந்து ஆர்கனைசேஷன் தே டேக். ஸோ த ஆர்கனைசேஷன்ஸ் மே டேக் த டெசிஷன் டு அவுட் சோர்ஸ் தோஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் நாட் இட்ஸ் கோர் காம்பிடன்ஸ். அவங்களோட கோர் காம்பிடன்ஸ் ஆனதை அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு, இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் their கோர் காம்பிடன்சிஸ் ஆர்என்டி, மார்க்கெட்டிங், சேல்ஸ், இதெல்லாமே அவங்களோட கோர் காம்பிடன்சி. அதில் வந்து அவங்க கையில் வச்சுப்பாங்க. தட் தே டோன்ட் அவுட் சோர்ஸ். ரேதர் அசம்பிளிங், மேனுஃபேக்சரிங் அதெல்லாமே வந்து தே அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க ஆப்பிள் வந்து. ஸோ தட் இஸ் வித் ரிகார்ட்ஸ் டு ஆப்ரேஷன்ஸ். ஸோ அகேன் ஆப்பிளோட வேல்யூ செயின் எடுத்தோம் அப்படின்னா இன்னோவேஷன் சென்ட்ரிக் டிசைன் ப்ராசஸ், ரிகரஸ் குவாலிட்டி அஷூரன்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி மேனுஃபேக்சரிங். ஸோ அகேன் தே அஃப்கோர்ஸ் தேர் டிசைன் இஸ் இன்னோவேட்டிவ் அண்ட் தே என்ஷூர் குவாலிட்டி கரெக்டாக இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிடுவாங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ இட் இஸ் அவுட் சோர்ஸ்ட். ஓகே, அண்ட் third one is outbound logistics. Outbound logistics பொறுத்த வரைக்கும் it depends upon the distribution. ஸோ எப்படி வந்து டெலிவர்ட் குட்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ண போகிறோம், கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம், டெலிவர் பண்ண போகிறோம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் மெனி ரீட்டைல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் எடுத்தோன்னா தே ஹாவ் they offer a delivery service such a way that sometimes billing address can be different from the shipping address. அதே மாதிரி contactless delivery offer பண்றாங்க. and the buyer is free to choose எந்த நேரம் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வரணும் அப்படிங்கிறத கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு they have kept options. அதுதான் வந்து அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ். இப்போ ஆப்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுபடி பார்த்தோன்னா தே ஹாவ் their own retail points இருக்கு, as well as own stores-உம் இருக்கு, and they have resellers-உம் இருக்கு for Apple company. So they have an efficient distribution through retail stores, online platforms, and third-party resellers. All right, and now again, the selection of place of business operation is very important because, for instance, at the Tata Steel's Tata Sons or a company, and அவங்க வந்து they have selected Jamshedpur as their hub. ஏன் அப்படின்னா it is close to iron ore, coal and manganese deposits, as well as to Kolkata, which is their largest market. So அதனால தான் so companies whenever before selecting their where they're going to operate, it is very important to choose the places based on the availability of raw material. ஓகே, அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து முக்கியமாக நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது மார்க்கெட்டிங் மிக்ஸ். மார்க்கெட்டிங் மிக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 P's: ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அ ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட்க்கு வந்து 4 P's வரும். அதே இது வந்து சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் 7 P's வரும், அடிஷ்னல் 3 P's
எதெல்லாம்னா பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் பிசிக்கல் எவிடன்ஸ். சம்டைம்ஸ் இந்த பொசிஷனிங்காவும் நம்ம வச்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ ப்ராடக்ட்னா 4 பீஸ், சர்விஸ் அப்படின்னா 7 பீஸ் வரும். அந்த 4 பீஸ் அப்படியே இருக்கும். அடிஷ்னலா பீப்பிள், ப்ராசஸ் அண்ட் பிசிக்கல் எவிடன்ஸ் அது மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் அப் ஆகும். நவ் வித் ரெஸ்பெக்ட் டு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இதை 4 C's கன்சிடர் பண்ணலாம். இந்த 4 P's வந்து இட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை 4 C's. அது என்னலாம் அப்படின்னா கஸ்டமர் வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் ஃபார் த ப்ராடக்ட், அது ஒன்று. ஸோ கஸ்டமரோட வாண்ட் அது ஒன்று, அது ஒரு சி. செகண்ட் சி என்னன்னா காஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை. ஸோ அவங்க எவ்வளோ வந்து பே பண்ண ரெடியாக இருக்காங்க, லைக் அந்த ப்ராடக்ட் எந்த ரேட்லேருந்து லைக் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, how much they willing to pay for it அப்படிங்கிறது வந்து காஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை. தட் இஸ் செகண்ட் சி. தேர்ட் சி இஸ் கன்வீனியன்ஸ் டு பை. அவங்களுக்கு ஈஸியாக இருக்கா அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கன்வீனியன்ஸ், தட் இஸ் தேர்ட் சி. ஃபோர்த் சி இஸ் கம்யூனிகேஷன், தட் இஸ் பீப்புள். ஸோ ஹவ் ஃபார் ஒரு ஆஃப்டர் சர்வீஸாக இருக்கட்டும் ஆர் எனி போஸ்ட் சேல்ஸ் அவங்களுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் ஆர் போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஆர் தே ஏபிள் டு அவங்களுக்கு ரீச் ஆகிற தூரத்தில் இருக்கா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ கம்பெனிஸ் தே மேக் ஷுர் தட் அவங்க இந்த ப்ராடக்ட் மிக்ஸை வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏத்தாப்புல அண்ட் அந்த பிஸ்னஸ் எங்கேயோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அதுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மெக்டொனல்ட்ஸ். மெக்டொனல்ட்ஸ் வந்து when they came to India, we know it is in Western company. When they came to India, they had to modify their marketing mix. எதுக்குன்னா நம்ம இந்தியன் கன்சியூமர்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி தே ஹாவ் டு மேக் சேஞ்சஸ். என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் ஆஃபரிங்கில் சிக்கன் பேட்டிஸ் பதிலாக டிக்கீஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ தட் ஈவன் வெஜிடேரியன் டயட்டோவில் பிகாஸ் ப்ரிடாமினென்ட்லி லைக் வெஜிடேரியன்ஸ் ஆர் ஹை நம்ம கண்ட்ரியில். ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தே ஹாவ் டு மேக் சேஞ்சஸ் வித் தியர் மெனு. அதே மாதிரி கேம்பெயின்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா கூட தே வேர் மேக்கிங் இட் அக்கார்டிங் that suits the customers. Price wise பார்த்தால் relatively it was affordable for McDonald's. அது மாதிரி ப்ரொமோஷன் பார்த்தாலும் it was tailored to Indian families and Indian youths and place. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷன்ஸை லோக்கலைஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அவங்களோட அவுட்லெட்ஸோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அது எல்லாமே. ஆல்ரைட். Now, so marketing and sales effort are truly of significant importance to let the customers perceive value of the product. So, ஒரு மார்க்கெட்டிங் மூலமாக தான் கஸ்டமர் மைண்டில் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இம்ப்ரிண்ட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ்வலாக கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, யூஸ் டேக்லைன்ஸ் டு கிரியேட் அன் இம்பேக்ட். இப்போ நூடுல்ஸ்ன்னு நம்ம யோசித்தாலே நமக்கு டக்குன்னு என்ன வரும், 2 minutes ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட கேம்பெயின்ஸும் இருந்தது. அட்வர்டைசிங் கேம்பெயின்ஸ் 2 minutesல ரெடி ஆயிரும் அப்படின்னு. லைக் 2 minutes நூடுல்ஸ், தட் வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த கன்வீனியன்ஸ். அதே மாதிரி சில கேம்பெயின்ஸ் எப்படி இருக்கும், டேஸ்ட் பி ஹெல்த் பி, ஹெல்த் எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னா டேக்லைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் ஹாப்பினஸ் எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னா 2 minute மேக் குஷியான், ஸோ ஹாப்பினஸ் இன் 2 minutes அப்படின்னு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணும்போது மனசில் வந்து அது பதியும். ஸோ ஒரு இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் மார்க்கெட்டிங் மூலமாக வி மேக் கன்சியூமர்ஸ் பர்சீவ் நம்மளோட பிராண்டை பற்றி நம்மளோட ப்ராடக்டை பற்றி நம்ம என்ன பர்சீவ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங். If you take Apple company, they have had their own set of marketing strategies. Like அவங்க ஷார்ட் ஆன் ஐஃபோன் கேம்பெயின் ரன் பண்ணாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஸோ தட் யூசர்ஸ் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோனில் இருக்கிறத அவங்க ஷூட் பண்ணுற வீடியோஸ் மூலமாக அண்ட் இமேஜஸ் மூலமாக தே கேன் ஷேர் இட். அது மூலமாக தே கேன் ஈஸிலி கனெக்ட், இமோஷ்னலாக கனெக்ட் ஆக முடியும் அந்த ப்ராடக்டோட. ஸோ அதனால they had this campaign. And in fact, if you take Apple, they are spending almost more than $2 billion in advertising ஒரு வருஷத்துக்கு. So they have very strong storytelling, advertising campaigns and a multi-channel sales approach இருக்கு, and they have a very strong digital presence. So this is with respect to Apple for marketing and sales. அடுத்தது
ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் இன்க்ளூட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா இன்ஸ்டலேஷன், ட்ரைனிங் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த ப்ராடக்ட். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸ் இஸ் ஹையர் இன் கேஸ் ஆஃப் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ். டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவோம், லைக் விச் லாஸ்ட் லாங்கர். ஒரு ஒயிட் குட்ஸ் மாதிரி, லைக் வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி அண்ட் ஃபர்னிச்சர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டியூரபிள் குட்ஸ். இதுக்கு வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ், கார் இதெல்லாம். அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ். மோர் தேன் எஃப்எம்சிஜி கேட்டகரி டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃப்டர் சேல்ஸ் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சர்வீஸ் ஸ்டேஷன் நெட், இப்போ ஆட்டோமொபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தா தி பீப்புள் என்ன மைண்டில் இருக்கும்னா, ஓகே கார் வாங்குறோம், ஆனால் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு ஈஸியாக என்னோட வெஹிக்கிள சர்விஸ் பண்ண முடியுமா? நல்ல குவாலிட்டியில சர்விஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஈவன் இந்த ஸ்கோடா அட்வர்டைஸ்மென்ட் கூட போன வீடியோல நான் சொன்னேன். அட்வர்டைஸ் பண்ணும்போது கூட பக்கத்துல எங்கேனாலும் உங்களுக்கு சர்விஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பர்ச்சேஸ் டெசிஷன்ல கூட இந்த ஆஃப்டர் சேல்ஸ் சர்விஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ அப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆர் சர்விஸ்க்கும் இது வேரி ஆகும். அப்ப அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்து கம்பெனிஸ் வந்து வேல்யூ கிரியேட் பண்ணணும். இப்ப நம்ம ஆட்டோமொபைல் எடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் சர்விஸ் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த மாரி இருக்க இந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கம்பெனிஸ் ஜாஸ்தி குடுக்கணும். அண்ட் சர்விஸ் டைம் டேக்கன் மட்டும் கிடையாது டு சர்விஸ் த வெஹிக்கிள், அஸ் ஆல்சோ த காஸ்ட் டேக்கன் டு சர்விஸ் இட். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டிசைடிங் ஃபேக்டர் டு மேக் பர்ச்சேஸ். ஓகேவா? நவ் ஆஃப்டர் சேல் சர்வீஸ், ஆப்பிள் எக்ஸாம்பிள பார்க்கணும். தே ஹாவ் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆஃபரிங்ஸ் அண்ட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் கூட தேர் ஆஃபரிங் டு தி அவுட்லெட்ஸ். அவங்களோட ரீசெல்லர்ஸ் அண்ட் அவங்களோட ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மூலமா தே ஆர் கிவிங் அ வெரி குட் சர்வீஸ். Okay, now primary activities எல்லாமே முடிஞ்சிருச்சு. Coming back to the support activities. First one is the firm infrastructure. So ரொம்ப முக்கியம் how well the firm is organized அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். And firm infrastructure, it includes the legal, general management, administrative, accounting, finance, public relation. இது எல்லாமே வந்து firm infrastructureல உள்ள வருது. Now if you take Apple company, they have a global corporate structure, they have an effective management system, and they emphasis on sustainability. So even recent, they have taken an oath to become carbon neutral by 2030. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து கார்பன் நியூட்ரலாக இருக்கணும் 2030க்குள்ள. அதுக்காக தே ஹவ் ஸ்பெண்ட் ஸோ மச், ஆல்மோஸ்ட் more than $30 billion. They have, they're spending it. And if you take technology development, R&D, IT management and cyber security, இது எல்லாமே வந்து comes under technology development. And of course, if you take Apple company, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், they invest much into R&D and heavy investment in R&D, advanced IT systems, focus on innovation. So அவங்க ஒவ்வொரு ரிலீஸ் ப்ராடக்ட் ரிலீஸ் அப்பயும் they focus is only on innovation. So they come up with innovative products and they invest heavily on R&D. அடுத்தது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அது பீப்புள் தே கான்ட்ரிபியூட் டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ இட் டீல்ஸ் வித் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம், ஹைரிங், ட்ரைனிங், பில்டிங், மெயின்டைனிங் அண்ட் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், இது எல்லாமே வந்து ஹெச்ஆர். If with reference to Apple, of course they have a employee centric policies and they have give lots of opportunities for the employees to grow. அதே மாதிரி டைவர்சிட்டி இருக்கும் எம்ப்ளாயிஸ் மத்தியிலும். they have lot of diversity and inclusion initiatives. அடுத்தது procurement. So it signifies purchasing, but not just limited to materials மட்டும் கிடையாது. எப்படி நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம், நம்மளோட வெண்டார் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எல்லாமே வந்து it includes, comes under procurement. Of course, if you take Apple company, they have a rigorous supplier selection, long-term contracts for critical components, and commitment to ethical sourcing. So they make sure அவங்களோட suppliers கூட sustainable இருக்கா, are they following sustainable policies, அதெல்லாம் பார்த்துட்டு தான் they are sourcing their materials. So that is procurement. இது எல்லாமே வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். நம்ம பிரைமரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டோம், செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் பார்த்தாச்சு.
Now, typically increasing the performance of one of the four secondary activities can benefit at least one of the primary activities. So இதில் நம்ம ஏதாவது ஸ்ட்ராங்காக இருக்கும் போது again இந்த primary activities so strengthen ஆகுது. Okay. Now, value chain analysis, the process of identifying key value drivers uh, that add substantial value and contribute most towards a firm's competitive advantage. So, ஏற்கனவே சொன்னோம் எப்பவுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் ஒரு கம்பெனி வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அச்சீவ் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா யூ இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த வேல்யூ செயின் அனாலிசிஸில் வந்து எதெல்லாம் கீ வேல்யூ டிரைவர்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்கன்னா எதெல்லாம் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸுங்கிறத கேட்டகரைஸ் பண்ணணும். அகேன் எதெல்லாம் வேல்யூ ஆடட் எதெல்லாம் நான் வேல்யூ ஆடடுங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி, அந்த இண்டஸ்ட்ரி, அந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மார்க்கெட் காம்படிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் செக்ரிகேட் பண்ண முடியும். இப்போ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஃபார் தெம் தே ஃபெல்ட் மேனுஃபேக்சரிங் லைக் அசம்பிளிங் இது எல்லாமே வந்து நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸாக அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் தே அவுட் சோர்ஸ்ட் இட். அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஃபெல்ட் பிராண்டிங், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்ட் ஆர்என்டி இது எல்லாமே வந்து தே ஃபெல்ட் இட் இஸ் அ வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால அவங்களோட கோர் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருந்தது, வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது வி கேன் அச்சீவ் காஸ்ட் லீடர்ஷிப் அச்சீவ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அச்சீவ் பண்ணலாம் லைக் ஆப்பிள் டிட். Okay, so eliminating non-value added activities, it gives cost leadership. அதே மாதிரி focusing on value added activities, it provides product differentiation. Okay. Now, value chain analysis requires us ஒரு strategic framework வேணும். அதுக்கு என்னென்னலாம் எசென்ஷியல் திங்ஸ் இருக்கு, வேல்யூ செயின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்ணோம். லைக் ஒரு இண்டஸ்ட்ரி அஸ் அ ஹோல் இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது. இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்னா அஸ் அ ஹோல் ஒரு மார்க்கெட் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி காம்படிஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலகட்டத்தில் பட்டன் ஃபோன் இட் இஸ் லைக் அவுடேட்டட். அப்போ அதுக்கு மார்க்கெட்டே இல்லை, இண்டஸ்ட்ரி வைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டியே கிடையாது. ஸோ அப்போ வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, காம்படிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும். நம்பர் 2 கோர் காம்பிடென்சிஸ் அனாலிசிஸ். அஸ் அ கம்பெனியாக நம்ம கீ சக்ஸஸ் ஃபேக்டர் என்ன, அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் செக்மெண்டேஷன் அனாலிசிஸ். எதுக்கு கஸ்டமர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க, மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க செக்மெண்டேஷன் அனாலிசிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் வேல்யூ செயின் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதே சர்வீஸாக இருந்தது அப்படின்னா வி ஷுட் கோ ஃபார் திஸ் வேல்யூ ஷாப் மாடல். இந்த வேல்யூ ஷாப் மாடல் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி வேல்யூ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதே இது இப்போ சர்வீஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ ப்ராடக்ட், இஸ் ஜஸ்ட் அ சர்வீஸ். அதனால ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸோட ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது. அண்ட் இந்த வேல்யூ ஷாப் மாடல் வந்து கான்செப்சுவலைஸ் பண்ணது வந்து ஜேம்ஸ் டி தாம்சன். இதுபடி யூ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். யூ சூஸ் அ சொல்யூஷன், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அண்ட் அதை மானிட்டர் பண்ணி இவாலுவேட் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அண்ட் தென் இஃப் யூ ஃபர்தராக அதில் என்ன எது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போம், சால்வ் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அடுத்து இவாலுவேட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி, இது வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரைட். And these activities are cyclic in nature and the cycle will run until a solution is reached. இது சொல்யூஷன் நம்ம கிடைக்கிற வரைக்கும் இது வந்து இந்த இதை ஐட்ரேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வேல்யூ இஸ் கிரியேட்டட் இன் த ஷாப் பை செவரல் மெக்கானிசம்ஸ் தட் அலவ் த ஆர்கனைசேஷன் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் பெட்டர் or faster than the client. These are variables such as the organization is in position of more information about the problem than the client. So first of all, ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறது, இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐடென்டிஃபை பண்ணால் தான் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன முக்கியம்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை பற்றி தெரிஞ்சிருக்கணும் நிறையா கிளையண்ட்டோட. அண்ட் நம்பர் 2, த ஆர்கனைசேஷன் ஸ்பெஷலைஸ் டு டீல் வித் த ப்ராப்ளம் அட் ஹேண்ட் வித் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும் கிளையண்ட்டோட. அண்ட் நம்பர் 2 அதை வந்து டீல் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நம்பர் 3, ஸ்ட்ராங் எக்ஸ்பர்டைஸ்
from expert professional is available. Again, you need a proper professional to handle the problem. Okay, so to cut a long story short, for a professional services firm, an alternative representative of a value chain is the value shop, which is essentially a problem resolution model. இது என்ன சொல்றாங்கன்னா problem resolution சொல்றாங்க model, because the primary activities are problem finding and acquisition, problem solving, choosing among solutions, execution control and evaluation. ஸோ இங்கே என்ன ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ப்ராப்ளம் ஃபைண்ட் பண்ணுறது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தட் தீஸ் ஆர் த ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ் as far as சர்வீஸ் செக்டார் இஸ் கன்சர்ன். ஓகே, நவ் hence the value shop principle is not concerned with value addition. Instead, it deals with the resolution of customers hardship. இங்க வேல்யூ ஷாப் மாடல் பொறுத்து, அன்லைக் வேல்யூ செயின் அனாலிசிஸ், அங்க வந்து வேல்யூ கிரியேட் பண்றோம், இங்க வந்து வேல்யூ அடிஷன் கிடையாது. பட் ரேதர் we are dealing with எப்படி கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்ம வேல்யூ செயின் அனாலிசிஸ் வந்து இன் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் along with examples. In the video, next video will look into strategic position and strategic positioning analysis. If you have any doubts, please post it in the comment section. I'll get back to you. Thank you.